சமீபத்தில் எல்லாரும் முக்கியமாக தயாரிப்பாளர்களும் பெப்சியும் இணைந்து ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் பண்ணியிருந்தீங்க. அது எந்த லெவலில் சார் இருக்குது? அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குது சார்? அது இந்த மாதிரி இந்த பைரசியில் படம் வெளியே வருது, அது கண்டிக்கத்தக்கது. அதுவும் குறிப்பாக இந்த தொழிலை நம்பிட்டுருக்கிறவங்களே ஒருத்தர் பண்ணும் பொழுது அது ஊர்ஜிதம் ஆகிடுச்சு. அந்த எடிட்டிங்கோடைய டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததை வெளில வந்துதான் இருந்துச்சு. அதுக்காக அந்த அந்த சங்கம், அந்த எடிட்டர் சங்கம் ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்கள வேலையிலேருந்து நீக்கியிருக்காங்க. திரும்பி அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்ட பிறகு சேர்த்து கொள்வாங்க. பட் இருந்தாலும் இது தயாரிப்பாளருக்கு எவ்வளோ பெரிய நட்டம் என்பது அது புரிஞ்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லோரும் தயாரிப்பாளர் இருந்தால் தான் நம்ம தொழிலாளிகள்லாம் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு அவ்வளோ பணத்தை போட்டு செலவு பண்ணிவிட்டு இப்படி சாதாரணமாக, அதுவும் ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்னா, சினிமா தொழில் செய்கிறவங்க நம்மளே அதை வெளியில் கொண்டு வந்திருக்கோம்னு நினச்சாலே அது மனசே மாதிரியாக இருக்குது. அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இதுக்கு கரெக்டான ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அண்ணா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்குது. அது கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். அதுவும் இது இப்போது முதல்வர் விஜய் அவர்களுக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை வருவதற்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் இது. ஜனநாயகன் இந்த படத்தின் மூலியமாக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து வந்திருக்கிறதுனால இது அவர் மனதிலும் நம்மளுடைய முதல்வர் மனதிலும் இது ஒரு கருப்பு கோடு மாதிரி விழுந்திருக்கும் இது. ஸோ அவரும் சினிமா தொழில் இருப்பதால் அவரும் முதல்வரான பிறகு இந்த சினிமா துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிபிஐ விசாரணை மாதிரி இதை பண்ணி இதை பாதுகாக்க வேண்டும் என்பது முன்னெடுப்பார் என்பது ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு எங்களுக்கு. அந்த விஷயத்தில் ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா அதோட ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம முதல்வருக்கு தெரியும். ஒரு படம் எடுப்பது எப்படி என்பது ஒவ்வொரு ஷாட்டும் எவ்வளோ கஷ்டப்படணும், ஒவ்வொரு ஷாட்டும் மக்கள் கிளாப் அடிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணுன்றது அவருக்கு தெரியும். அது சாதாரணமாக இப்படி லீக் ஆகுதுன்னா இனிமே அது நடக்கவே நடக்காது. அது இது இந்த வாட்டி நடந்துடுச்சு. ஆனால் அது பரிகாரமாக எங்களுக்கு என்னென்னா, அந்த லீக்கான படத்துடைய நாயகனே முதல்வராக இருக்கார். ஸோ முதல்வர் கையில் இனிமேல் அந்த பொறுப்பு இருக்கிறதுனால இனிமேல் சினிமா துறைக்கு மட்டும் ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கும் என்பது நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் கண்டிப்பாக அவர் பண்ணுவார்.